அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வேலைக்கிழமைகளில் தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். முதுகுத்தண்டுவடம், அடிவயிறு, கழிவு பாதைகள், சிறு உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். புது அறிமுகத்தில் கோபதாபம் வேண்டாம். புது பயணங்களில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கும் லாபமும் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் புதன்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க அற்புதமான அமைப்பு, சந்தோஷமான அமைப்பு, மன நிம்மதி அமைப்பு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய அறிமுகத்தில் பயணங்கள் சமயத்திலும் திடீரென்றும் ஃபோனில் எல்லாம் ஏதாவது வீடியோவிலையோ லிங்க்லையோ வந்தால் தொடாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம், நிம்மதிகள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீர்வது, உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல் தீர்வது ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டமாக காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது மனதில் இருந்த பாரத்தை நிச்சயமாக குறைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தெரியாதவர்கள் விஷயத்தில் மட்டும் தலையிடுவது துளாராசிக்காரர்களுக்கு கூடவே கூடாத காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தான் உண்டு தன் மேலே உண்டு என்று ஆனி மாதம் முழுவதும் சுருங்கி கொண்டால் ஆடி மாதம் முழுவதும் ஆடியிலிருந்து உங்களுக்கு படிப்படியாக பெரும் முன்னேற்றத்தையும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக முடிக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு காணப்படுவது ஆச்சரியம், அனுகூலம், நம்பிக்கை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.